ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம். இன்றைய பதிவு என்னென்னா, ஒரு சின்ன கதை, நடந்த கதை, உண்மை சம்பவம் தான் இது. ஒருத்தர் கிராமத்தில் இருந்திருக்கார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு, மனசு நிம்மதி இல்லாமல், சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஏண்டா உயிர் வாழ்கிறோங்கிற நிலமை, ரொம்ப குடும்பம் நொடிச்சு போயிடுது. இவர் என்ன பண்ணியிருக்கார், ஜாதகம் பார்க்க போவோம், நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நல்ல ஜோசியராக பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பக்கத்து கிராமத்தில் நல்லா ஜாதகம் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. சரின்னு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கார் ஜாதகத்தை. அங்கே போனால் சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு அவர் போய் சேர்றதுக்கு. அங்கே போய் ஜாதகத்தை கொடுக்கவும் ஜாதகக்கார் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவர் நிலமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இதனால் இவர்கிட்ட சொல்லாமல், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இவர் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து நைட்டு 6 மணிக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன், டைம் ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாராம். சரி, அவரும் கிளம்பி போயிட்டாராம். அப்போ ஜாதகக்கார மனைவி கேட்டிருக்காங்க, ஏங்க அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தான் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஜாதகக்காரர் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஆயில் இன்னையோட முடியுதுமா, அவருக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அவருக்கு. அதனால தான் சரி, நான் அவரை பரிதாபப்பட்டு இவருக்கு ஒன்றுமே ஒன்றும் செய்ய முடியாதனால வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்லிட்டாராம். சரின்னு அவங்களும் மனசு வருத்தத்தோடு அந்த அம்மாவும் பேசாமல் விட்டுட்டாங்களாம். இவர் போகும்போது என்ன பயங்கரமான, இவர் போகிற கிராமத்தை தாண்டி தானே போகணும். போகிற வழியில் ஒரு பெரிய காட்டு வழியாக போகும்பொழுது சரியான மழை, இடி மின்னல் மழையாக, எங்கிட்டுமே அங்கிட்டு எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு பெரிய காற்று, புயல் காற்றோட மழையாக, சரியான இடியாம். இவர் ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருந்திருக்கு. அங்கே போய் பெரிய கட்டடமாக தெரிஞ்சிருக்கு. பாலடைஞ்சு போயிருக்கு, அந்த சிதிலம் அடைஞ்சு ஒரு கட்டடம் இருந்திருக்கு. அதுக்குள்ளே போய் உள்ளே இப்படி மலைக்காக ஒதுங்கி இருந்திருக்காரு. பார்த்தா அவர் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு நின்றுருக்கும்போது பார்த்தா அந்த இடம் அது சிவலிங்கமாக. அவர் பிடிச்சிக்கிட்டே நின்றுருக்காரு, ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோன்னு சொல்லி ஒரு அணவாக பிடிச்சிருந்துருக்காரு. அதை பார்த்தா சிவலிங்கம் இருந்திருக்கு. அப்போனா அந்த கோயில் பாலடைஞ்ச கோயிலாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் சிவலிங்கம் அங்கே இருந்திருக்கு. யாருமே கேட்பாரற்று பராமரிக்காமல் அந்த கோயில் ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த கோயில் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்டே பயத்தோடையே எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கிட்டு பாம்புகள்லாம் நிறைய ஊர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. இவர் அங்கிட்டு நகரவே முடியலையாம். கடைசிருங்க சிவனை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு, இருட்டு, சரியான கும்மிருட்டு, எந்த வெளிச்சங்களும் கிடையாது. மனசுக்குள்ளே நினச்சிருந்திருக்காரு. அந்த மின்னல் வெளிச்சத்தில் சிவலிங்கத்தையே பார்த்துருக்காரு அவர். அப்போ நினச்சிருக்காரு, இந்த இடத்துல நம்ம அந்த கோயிலை நல்லா புதுசுப்படுத்தி நல்ல கட்டடங்கள்லாம் எழுப்பி இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால், இந்த பாலடைஞ்ச கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த தெய்வம் நல்லா இருக்கே, சிவன் நல்ல சிவனாக இருக்காரே, பார்க்க சிலை அமைப்பு நல்லா இருக்கே, ஏன் இப்படி கேட்பாரற்று கிடக்க, இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்காதா, நம்மளாக செய்யலாமா, எப்படி கும்பாபிஷேகம் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்மள்ட்ட பணம் இல்லையே, நல்லபடியாக அதை பண்ணி முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி மனசளவுலேயே அது கட்டடம் கட்டி அதுக்கு சிவனை கும்பாபிஷேகம் பண்ணி மேலே குடமுழக்கு பண்ணுற மாதிரியெல்லாம் இவர் மனசில் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் நைட்டு பூரா. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா விடிஞ்சிருது. காலையில் அவர் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அந்த சிவனை பிடிச்சிக்கிட்டே படுத்துருந்துருக்காரு. காலையில் பார்த்தா நல்லா விடிஞ்சிருது. விடிஞ்சிட்டு சரி நான் விடிஞ்சிருச்சே, திருப்பி காலையில் வர சொன்னார் ஜோசியக்கார், நம்ம போகணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வழியாக வந்த பாதையில் திருப்பி போகிறாரு. சிவனை கும்பிட்டுட்டு இது மாதிரி நினச்சிட்டாங்க, எப்படியாவது உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி, எப்படியா எனக்கு வழிவிடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த இடத்துக்கு ஜோசியக்கார் பார்க்குறதுக்கு அந்த ஜாதகக்கார் வீட்டுக்கு போயிட்டார். போனால் ஜாதகக்காருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா அவர் திரும்பி வந்துட்டார், ஜாதக கட்டத்தில் எப்படி இருந்துச்சு, அவர் உயிருக்கு ஆபத்துன்னு இருந்துச்சே, திரும்பி வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு, என்ன போயிட்டு ஊருக்கு போயிட்டு நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு திருப்பி. ஆமாம் சாமி, போகிற வழியில் பார்த்தா சரியான மழை, இடி புயல் காற்றோட மழை, என்னால் ஊருக்கு போக முடியலை. பக்கத்தில் ஒரு இடத்துல போய் இப்படியே உட்காந்துருந்தேன். அந்த இடத்த பார்த்தா பழைய காலத்து சிவன் கோயில் போல், சிவன் பக்கத்துலேயே சிவனை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டேன். அவ்வளவு கேட்பாரற்ற அந்த கோயில் கிடக்கு. அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த கோயிலை சீரமைச்சு கட்டடங்கள் எழுப்பி குடமுழக்கு விழா பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால காலையில் விடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு அதான் ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. இவர் மனசளவில் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சதுனாலேயே அவருக்கு ஜாதகத்தில் உள்ள ஆயில் தோஷம்லாம் போயிட்டு நீண்ட ஆயில் இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அப்புறம் தான் அவர் கணக்கு பண்ணி இவரை பார்த்துருக்காரு. அந்த தோஷம் அவருக்கு அன்னையோடு முடிஞ்சிருச்சா, இனிமேல் நல்லா இருப்பாருன்னு சொல்லி ஜாதகக்கார் சொல்லிட்டாராம். அதாவது இறைவனை நினைத்தாலே மனசால் நினைத்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுதே அவருக்கு தீர்க்காயில் கொடுத்த இறைவன் நம்ம
நேரடியாக போய் தரிசிச்சுட்டா எவ்வளோ நமக்கு செய்வார். அதான் நினைப்பு தான் பக்தி. நேராக போய் முட்டி அடிச்சுக்கிட்டு மோதி அந்த இறைவன் தரிசிக்கிறதை விட மனசளவில் அந்த இறைவனை நினைக்கிறோம் பாருங்கள். நம்மளால் போக முடியலைன்னா கூட கோயிலுக்கு வீட்டிலேருந்தே மனசால் யாரும் கெடுதல் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுதே அந்த இறைவன் நம்மள்கிட்ட வந்துடுவார், நம்ம நல்லா வச்சுக்குவார். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார்னு எதுக்கு சொல்கிறோம்? அந்த சிவன் பெருமானை நினைத்தாலே நமக்கு நல்லது செய்வார். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது ஒரு செங்கல் வாங்க கூட நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு செங்கல் கூட வாங்கி நம்ம கொடுத்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம வம்சமே நம்ம வாரிசுகள் அனைவரும் நல்லா இருப்பாங்க. கோயில் திருப்பணி செய்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அதாவது பாலடைந்த கோயில்கள் திருப்பணி செய்யும் பொழுது நம்ம வாரிசு வம்சங்களே நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு. முடிந்தளவு திருப்பணிக்கு நம்மளால் முடிந்தளவு உதவி செய்து கோயில்களுக்கு நம்ம குடும்பத்தை காப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.